3வது அதிகாரம், தானியேல் 3வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கு சத்துருடைய ஒரு பெரிய வஞ்சகமான கிரியை தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியம். 5 வருடத்துக்கு முன்னாடி அநேக தேசங்களுக்குள்ளாக இந்த விக்கிரகம் கடந்து போய் சாபங்களை கொண்டு வரும். விக்கிரகம் இடத்துல இருக்கிற இடத்துல சாபம் உண்டாகும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. நீ எரேமியா, எசேக்கியேல் எதை வேணாலும் படிச்சாலும் ஆண்டவர் இங்கே நீங்க நிறைய ஹாஸ்பிட்டல், காலேஜ், பேங்க், வேற எங்கே போனாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விக்கிரகத்தை நிறுவக்கூடிய நாட்கள் அநேக இடங்கள்ல நம்முடைய நாடுகளிலும் மற்ற காரியங்களுக்குள்ள இருக்குது. இந்த இடத்துல உன் வேலைக்கும் உன் உயிருக்கும் ஆபத்து வருமா? உன் வேலைக்கும் உன் உயிருக்கும் ஆபத்து வரும். என்ன செய்வான்? நீ இதை வணங்கலைன்னா உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்க முடியாதுமா, உனக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்க முடியாதுமா, நீ தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டுமா, நீ தாழ விழுந்து பண்ணலனா உன்னை இந்த ப்ராஜெக்ட்ல நான் சேர்க்க மாட்டேன், கழட்டி விட்டுருவேன்னு சொல்லலாம். பயமா தான் இருக்கு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? ஜீவனே போனாலும் உலாவுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த தேசத்துக்கு தேவையான ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நம்முடைய நாடுகளுக்குள்ள கட்டி வைத்திருக்கக்கூடிய இதற்கு விரோதமாக எழும்பக்கூடிய வாலிபர்களையும் தேசங்களையும் சபைகளையும் எழுப்பும்படியான ஒரு பெரிய தரிசனத்துக்காக தான் இவ்வளோ ஓட்டம், இவ்வளோ அலைச்சல், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கண்ணீர். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே ஒரு சொட்டு கண்ணீர் விடாத நாட்கள் இல்லை என்பதை என் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுவேன். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தீங்களா? நீங்க குடிக்கக்கூடிய எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்காக இழந்துட்டு வந்துட்டேன். எதுவுமே என்னுடைய இதில் கிடையாது. என்னுடைய வாடகை வீடும் என் பிள்ளை படிக்கிறதுக்கு மாத்திரம் தான் தைரியமா நான் சொல்லுவேன். ஏன்னா கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக என்ன ஏன் தெரியுமா? அவர் வெளிப்படும் பொழுது அந்த ராஜ்யத்திற்கு நேராக என்னுடைய தேசம் எப்படியாவது இந்த எழுப்புதலை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய கண்ணீரின் சத்தத்தோடு கூட இந்த ஊழியத்தை செய்ய தேவன் பாராட்டுகிற கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கையோ கொடுக்கக்கூடிய வெளியில் காரியங்களையோ எல்லாமே இந்த 2 தவிர்த்து எல்லா ஊழியங்களுக்கும் ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்தும்படியாகும், எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தும்படியாகும், சபை எழுப்புதலுக்கு நேராக நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு மாத்திரமல்ல, அறிவிக்கப்படாத பகுதிகளுக்குள்ளாக இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் அநேக நாட்கள் என்ன சொல்றது, வெட்டுப்படக்கூடிய நாட்கள் எல்லாம் அநேக நாட்கள் கடந்து வந்திருக்குது. ஒரு நாளும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் கிரியை செய்யாத நாட்கள் இல்லை என்பதை இயேசுவுக்கு மகிமையாக சொல்கிறேன். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. உனக்குள்ள இந்த கிறிஸ்துவினுடைய நேசம் அதிகமாய் பற்றி பிடிக்குமே ஆனால் நீ இந்த இயேசுவுக்காக எழுந்திருப்ப. இந்த இயேசு உனக்காக ஜீவன் கொடுத்தார். நீ இருக்கக்கூடிய இடத்துல நீ எழுந்திரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.